ஹாய் ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன்ப்பா. அவங்க எல்லாருக்குமே தெரியும். மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் அதை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மடப்புறம் காளியை பற்றி, வாராகியை பற்றி, சங்கராச்சாரியாரை பற்றிலாம் நிறையா போட்டுருக்கேன். இப்போ எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியமும் செயல்படும். என்னமோ சொல்கிறா பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் 100% நீங்கள் நம்பி நீங்கள் பண்ணினேன்னா அதோடைய பலனே வேறு மாதிரி இருக்கும். அது நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதாவது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்களுடைய என்னோடய வாழ்க்கையை நான் அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவள் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை ஜாம் தான் வச்சுருக்கா. அதே மாதிரி என் பொண்ணு 10-12 வருஷம் முன்னாடி சொல்கிறேன், பெரியவளாக இருந்தா. அப்போ வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். கொஞ்சம் நிறைய ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணாலும் நிறைய செலவாகும் இல்லையா, நிறைய எல்லாருக்கும் வரணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், செலவெல்லாம் ஆகும். அதே எங்கள் ஆத்துக்காருக்கும் எனக்கும் ஒரு சண்டையே வந்துடுது பெருசாக. இன்னொல்லாம் தேவையில்லாமல் நீ பண்ணுற அப்படி இப்படின்னார். அதுக்கப்புறம் நான் வந்து வேணிட்டேன்னா நம்ம எப்படியாவது பார்த்துக்கலாம்ப்பா, அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலான்னா எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இங்கேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தோம். சாப்பாட்டுக்கு நிறைய இடத்துல போய் கேட்டால் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னான் காசு. அப்போ நான் என்ன வேணினேன் அப்படின்னாக்கா, எல்லோரும் வந்துட்டு மொய்ங்கிற மாதிரி கொடுப்பா பற்றியெல்லாம் காசு ஏதாவது கையில் கொடுப்பால கவரில். அப்போ வந்துட்டு இந்த வரப்பட்ட அமௌண்ட்லேயே எந்த அமௌண்ட்டு பெருசாக இருக்கோ அது நீ உன் பேத்திக்கு, நான் உன் பொண்ணு அப்படி தான் நான் வேண்டிப்பேன் அவர்கிட்ட, உன் பேத்திக்கு நீ பண்ணுற, இப்போ உன் பேத்தி பெரியவளானத்துக்கு உங்கள் கையால் கொடுக்குற சன்மானம்னு நான் ஏற்றுக்கிறேன். இந்த வரப்பட்ட காசுலேயே எது கொஞ்சம் கூட காசாக தெரியறதோ அது உன்னுடைய அன்பளிப்பாக நான் ஏற்றுக்கிறேன், உன் பேத்திக்கு நீ பண்ணுற அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் போய் கேட்டோம், வந்து ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூஷன்லேயே போய் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அப்போது வந்துட்டு 9,000 ரூபா சொச்சம் வந்தது. அதாவது டிஃபன் காஃபி எல்லாமே ஈவினிங் பண்ணினதுக்கு, ஸ்வீட்டு எல்லாமே சேர்த்து. அப்போது 15 வருஷம் முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போ வந்துட்டு எல்லாருமே ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் நாங்கள் கேட்டதுக்கு அவள் சொன்னால், நீங்கள் சச் எ டெடிக்கேட்டட் ஸ்டாஃப், நீங்கள் உங்களுக்கு என்னத்துக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன்னு நீங்கள் சொல்கிறேன், 9,000 ருபீஸும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சீல் பண்ணிவிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டார் அவர். அதாவது நான் என்ன வேண்டின்றேன்னாக்க, உன் பேத்திக்கு நீ கொடுக்குற அமௌண்ட்லேயே யார் கொஞ்சம் காசு கூட கொடுக்குறாளோ அவள் தான் உன்னுடைய அன்பளிப்பாக நான் உன் பேத்திக்கு நீ செய்கிறதா நான் என்னைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தேன் சாப்பாட்டு செலவு ஃபுல்லாக அவள் ஏற்றுன்ட்டா. சிலுக்கிறது எனக்கு எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்க, நம்ம நம்பி வேண்டின்றோன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். ஜாமுன்னு நடந்தது ஃபங்க்ஷன். எங்கள் ஆத்துக்காரரே ஆடி போயிட்டார். ஆனால் என்னடி மேலே இது இந்த அளவுக்கு நடந்துட்டு தேடி சாப்பாட்டு செலவுக்கு நம்ம கையை எது ரொம்ப கிடைக்கும்னு நினச்சோமோ அந்த செலவே நமக்கு இல்லாமல் போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டார். வரவு மட்டும்தான் எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ஆஃப் எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்க, நம்ம நல்லா வேண்டின்றோன்னாக்க, இதே மாதிரி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, இல்லை குழந்தை வேணும், இல்லை கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குது, காலில் பிரச்சனை இருக்குது, இல்லை உருவம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுடைய இதுக்கு குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி ஒரு 11 ரூபா காசு எடுத்து வச்சுட்டு நீங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வேண்டினாலும், அது என்னை பொறுத்த வரைக்கும் மடப்புறம் காளி, அவளை வேண்டின்றேன்னாக்கா 100% நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏன்னா நான் நிறைய லைஃப்பில் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் சொல்லவும் செஞ்சுருக்கா. இப்போ கூட ஜூன் 2ஆம் தேதி சிதம்பரத்தை ஒருத்தர் கல்யாணம்னு சொல்லி அந்த மாமி ஃபோன் பண்ணால், மாமி என் பையனுக்கு கல்யாணம், இப்போது இது கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் சொன்னதுனால நான் போனேன், இப்போது சக்ஸஸ் ஆகிடுது, ஜூன் 2ஆம் தேதி கல்யாணம், வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அதே மாதிரி எல்லாருமே அந்த குழந்தைக்கு நன்னா கல்யாணம் நடக்கணும், நீங்கள் மனசார எல்லாருமே வேண்டிக்கோங்க, ஜாமன் கல்யாணம் நடக்கணும். 2 பேரும் ஆயுசோட தொங்க தாலியை கட்டு ஆத்துக்கார குழந்தையோட வியாதி வைக்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும். நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். என்ன அதுவும் நான் சொன்னேன், ஒரு வாட்டி நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டு போயிடுங்கம்மா அப்படின்னு நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்கள் நம்பி வேண்டின்றால் மட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டு. குலதெய்வத்தோட நிந்தனை பண்ணிடாதீங்கோ, பண்ணிவிட்டு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் அப்புறம் வேண்டிக்கோங்க. நன்னா இருங்கோ. ஜெய் மகா